ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 7ஆம் தேதி, அதாவது 7/3/2026 அன்னைக்கு ஒரு எக்ஸாம் வந்து டிஎன்பிஎஸ்சியில் நடத்தியிருக்காங்க. அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் நடந்த தமிழ் தகுதி தேர்வு, ஓகேவா, 100 தமிழ் கேள்விகள், தமிழ் தகுதி தேர்வில் என்னென்ன தமிழ் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய லிங்க்கை ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன், அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்கானது. அதோட தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு தான் இதில் பார்க்க போகிறோம். மொத்தம் 100 கேள்விகள் இருக்க போது. ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இரு வினைகளின் பொருள் வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 2 செயல்கள், வினைனா ஒரு செயல் செய்யறதை குறிக்கிறது. அந்த மாதிரி 2 வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த 2 வார்த்தையுமே வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது, அதாவது அதை வாசிக்கும் போது ஒரே மாதிரி தான் இருக்கும். அறுத்து அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அருந்துன்னு கொடுத்துருக்காங்க, அருந்துன்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரூ தான் வந்து வித்தியாசப்பட்டிருக்கு, ஓகேவா. அருந்து அப்படிங்கிறதுல வந்து முதல் கொடுத்துருக்கிற அருந்து அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா தண்ணீர் அருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி வந்து எதையாவது இருந்தாலும் குடிக்கிறதுக்கான மீனிங் தான் வந்து அந்த அருந்து அப்படிங்கிற சொல்லுடைய பொருள். அதுவே இன்னொன்று வந்து ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அருந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஏதாச்சும் கட்டியிருக்கோம், அது அருந்துருச்சு இல்லைனா துண்டாயிருச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அது மாதிரி துண்டுபட்டு அப்படின்னு மீனிங்கு. ஸோ அருந்து ஃபஸ்ட்டு இருக்கக்கூடியதுக்கு குடி அப்படின்னு வரும், ரெண்டாவதாக இருக்கக்கூடிய அருந்துக்கு வந்து துண்டுபட்டு அப்படின்னு வரும். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குடி துண்டுபட்டு. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி போகலாம். ஒற்றுப்பிழை அற்ற தொடரை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒற்றுப்பிழை அப்படிங்கிறது வந்து ஒற்றெழுத்துக்கள் வரக்கூடிய இடத்துல வராமல் விடுறதோ, அல்லது ஒற்றெழுத்துக்களே அந்த இடத்துல வரக்கூடாது அப்படிங்கிற இடத்துல ஒற்றெழுத்துக்களை போட்டு எழுதுறது, ரெண்டுமே ஒற்றெழுத்து பிழையில தான் எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்கிற சென்டென்ஸ்லேருந்து ஒற்றுப்பிழையே இல்லாத தொடர் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் தான் இதுக்கு ஆன்சர் பாருங்கள். ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து, அந்த சுண்ணாம்பை ஐ அப்படிங்கிற அந்த முடிகிற இடத்துல வந்து அந்த ஒற்றெழுத்து வந்து வரணும். அடுத்து வரக்கூடிய அந்த சேர்த்து அப்படிங்கிறதுடைய ஒற்றெழுத்தாக சுண்ணாம்பை சேர்த்து அப்படின்னும், சுவரை சமப்படுத்தினரே, சுவரை அப்படிலேயும் வந்து அந்த சமப்படுத்தினருக்கு சுவரை இச் அப்படிங்கிற ஒற்றெழுத்து வரணும். சேர்த்து அப்படிங்கிறதுல சேர்த்து அப்படிங்கிறதுலையும் ஒற்றெழுத்து வரணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷனில் மட்டும்தான் இந்த சுண்ணாம்பை சேர்த்து சுவரை இந்த 3 இடத்துலையுமே ஒற்றெழுத்துக்கள் வந்திருக்கு. ரெண்டாவது ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா சுண்ணாம்பை பக்கத்தில் மட்டும்தான் ஒற்றெழுத்து இருக்குது. மூணாவது ஆப்ஷனில் பார்த்திங்கன்னா சேர்த்துங்கிற பக்கத்தில் மட்டும்தான் ஒற்றெழுத்து இருக்குது. நாலாவதாக பார்த்திங்கன்னா சுவரை அப்படிங்கிற இடத்துல ஒற்றெழுத்து இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது 3 இடங்கள்லையுமே ஒற்றெழுத்து இருக்கக்கூடியது தான் வந்து சரியானது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். ஆற்று மணலுடன் சுண்ணாம்பை சேர்த்து சுவரை சமப்படுத்துவர் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். மூணாவது கேள்விக்கு போகலாம். எழுத்துப்பிழை அற்ற தொடரை தெரிவு செய்க. எழுத்துப்பிழை அற்ற தொடர் அப்படின்னு பார்க்கும்போது குழலிக்கு பாடம் தெரியும், அதாவது குழலிக்கு வந்து பாட தெரியும் அப்படிங்கிறது தான் எழுத்துப்பிழை. அப்படின்னா இப்போ வந்து குழலியை பாட தெரியும்னு சொன்னால் அது தப்பு. குழலியும் பாட தெரியும் அப்படின்னா அதுவும் தவறானது. குழலியால் பாட தெரியும் அதுவும் தவறானது. ஆக்சுவலாக குழலிக்கு அப்படின்னு வரணும். குழலிக்கு பாட தெரியும் அப்படிங்கிற சென்டென்ஸ் தான் சரியானது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் டி. அடுத்தது 4வது. இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாய் தமிழ் டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய மொழிகளுக்கு அதாவது மூலமும் வேறுமாய் தமிழ் திகழ்கிறது. இதில் திகழ்கிறது வருமா, திகழும் வருமா, திகழ்ந்த திகழாதுன்னு வருமானு கேட்குறாங்க. ஸோ சென்டென்ஸில் வார்த்தையை நம்ம போட்டு பார்க்கும்போதே ஆன்சர் கரெக்டாக தெரியும் நமக்கு. திகழ்கிறது அப்படின்னு வரணும். அதாவது இந்திய மொழிகளுடைய மூலமும் வேறுமாய் தமிழ் திகழ்கிறது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி. நீர்வளம் பெருக்கி நிலவளம் விரிக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் பெருக்கி அப்படின்ற வார்த்தைக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பெருக்கு அப்படின்னா வந்து அதிகப்படுத்துறது. அப்போ அதிகப்படுத்துறதுக்கு ஆப்போசிட்டாக வந்து சுருக்கி அப்படிங்கிறது வரும். பெருக்கி அப்படிங்கிறதுக்கு ஆப்போசிட் வந்து சுருக்கி. எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கி. ஆப்ஷன் ஏல இருக்குது. மேதி அப்படிங்கிறதுடைய எதிர்ச்சொல் கேட்குறாங்க. மேதி அப்படின்னா வந்து நமக்கு எருமை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எருமைக்கு வந்து பார்த்திங்கன்னா பசு வந்து எதிர்ச்சொல்லாக இந்த இடத்துல வரும், ஓகேவா. அடுத்தது பாருங்கள். ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. இதில் வந்து நமக்கு மேட்ச் இட் பண்ணி கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷன்ஸு. அதில் சரியானது எது அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா த்ரெட்டுக்கு தையல்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தப்பு. த்ரெட் அப்படிங்கிறதுக்கு வந்து நூல் அப்படின்னு வரணும், அதுதான் சரியானது. அதே போல் இந்த தையல் அப்படிங்கிறது வந்து ஸ்டிச்சில் வரணும், அதுதான் சரியானது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரினா ஆலை, இது சரியானது, ஓகேவா. ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டுமே த்ரெட்டுக்கு தையலும் ஸ்டிச்சுக்கு நூலும் கொடுத்துருக்கிறது தப்பு, ஓகேவா. லூம் அப்படிங்கிறதுக்கு வந்து தறி அப்படின்னு வரணும். இங்கே பதனிடுதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ஓகேவா. தறி அப்படின்னு தான் வரணும். லூம் அப்படின்னா தறின்னு வரணும். ஃபேக்ட்ரி அப்படிங்கிறதுக்கு அங்கேயே சரியான ஆன்சராக ஆலை கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்லை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல்ல சரியாக இருக்கிறது வந்து பிளாக் போர்டு அப்படின்னா கரும்பலகை. இதுதான் சரியானது. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா மார்ஃபிம் அப்படின்னா வந்து
உருபன் அப்படின்னு வரணும். போனியம் அப்படின்னா தான் ஒளியன் அப்படின்னு வரணும். கோனிக்கல் ஸ்டோன் அப்படின்னா வந்து நடுகல்னு கொடுத்துருக்காங்க, இது தவறானது. ஓகேவா. பிளாக் போர்டு கரும்பலகை அப்படிங்கிறது தான் இங்கே சரியாக நிகராக ஆங்கில சொல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இருக்குது. அடுத்த கேள்வி, கீழ்காணும் சொற்களில் பெயரெச்சம் கண்டுபிடித்து சரியான விடையை தேர்வு செய்க. அதாவது கொடுத்துருக்கிற சொல்லில் பெயரெச்ச சொல் வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் 4 சொற்கள் கொடுத்துருக்காங்க. நல்ல, படுத்து, மாட்டிய, கடந்து அப்படின்னு சொல்லிட்டு. பெயரெச்சத்தில் வந்துங்க ஈஸியாக ஞாபகம் வைக்கிறதுக்கு அந்த வார்த்தையை பார்த்திங்கன்னா ஆள முடியணும். அப்போ நல்ல, அதுதான் ஆன்றது தான் வந்து பெயரெச்ச விகுதி. பெயரெச்ச விகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ அப்படிங்கிறது தான் பெயரெச்ச விகுதியாக நம்ம எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது நமக்கு நல்ல அப்படிங்கிறதும் மாட்டிய அப்படிங்கிறதும் ஆள முடிகிற மாதிரி இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. இதுலேயே பார்த்திங்கன்னா இந்த படுத்து கடந்து அப்படின்றது வந்து எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படுத்து கடந்து ரெண்டும் வினையச்ச விகுதி. ஊங்கிறது தான் வந்து வினையச்ச விகுதி. ஸோ இது ரெண்டுமே வந்து வினையச்ச விகுதியில் வரக்கூடிய சொற்கள், அந்த 2 சொற்களும் படுத்து கடந்து அப்படிங்கிறது. அடுத்த கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். இது எத்தனை டேஸ் காலத்திற்கும் பொருந்தும். பெயரெச்சம் அப்படிங்கிறது வந்து முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கும். பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம் இது 3 காலத்திற்கும் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், வேர்ச்சொல்லுக்கு ஏற்ற வினையால் அணையும் பெயரை தேர்ந்து எழுதுக. வேர்ச்சொல் கொடுத்துட்டாங்க படி அப்படின்னு சொல்லிட்டு, வினையால் அணையும் பெயர் கேட்குறாங்க. ஸோ படித்தவர் அப்படிங்கிறது தான் சரியானது. வேர்ச்சொல்லுக்கு ஏற்ற வினையால் அணையும் பெயரை தேர்ந்தெடுக்க அப்படின்னா படித்தவர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். படி அப்படிங்கிற வேர்ச்சொல்லை வந்து வினையச்சமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. இதுலேயும் வந்து வேர்ச்சொல் அப்படிங்கிறது படி தான். அந்த படிக்கு வந்து வினையால் அணையும் பெயர்னா படித்தவர். வினையச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்து, வினையச்ச விகுதின்னு சொன்னோம் இல்லையா, அப்போ படித்து அப்படிங்கிறது தான். இந்த படித்த அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆள முடிகிறதுனால அது வந்து பெயரெச்சம். படித்தல் அப்படிங்கிறது அல் அப்படிங்கிறதுனால வந்து அது தொழிற்பெயர். அடுத்த கேள்வி, வேர்ச்சொல்லை வினையச்சமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. வினையச்சம் அப்போ ஊழ முடியணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. பார் அப்படிங்கிறது வந்து எங்கே வந்து ஊழ மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா பார்த்து அப்படின்னு முடிஞ்சிருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. 14வது கேள்வி, கேட்டான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேட்டான் அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல் என்ன வரும்னா கேள் அப்படின்னு வரும். கேட்டான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் கேள் அப்படின்னு வரும். அடுத்தது கீழ்கண்டவற்றுள் தவறான வேர்ச்சொல்லின் இணையை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க அப்படிங்கிறதுக்கு வாழ்க்கை அப்படின்னு வேர்ச்சொல் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாழ் அப்படின்னு இருந்தால் தான் அது வந்து வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு வேர்ச்சொல்லாக மாறி இருக்கும். இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா வாழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது மட்டும் தவறானது. அவங்க கேட்டது வந்து தவறான இணை தான். அதுவே கேட்டார் அப்படிங்கிற வார்த்தைக்கு கேள் அப்படிங்கிறதா வேர்ச்சொல்லாக வரும். நடக்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு நடமும், போனான் அப்படிங்கிற வார்த்தைக்கு போங்கிறதும் தான் வேர்ச்சொல்லாக வரும். அடுத்தது பாருங்கள், ஒருமை பன்மையை அறிந்து சரியான தொடரை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவர்கள் அடிமைகள் அல்லர் போராளிகள் அப்படிங்கிறது தான் சரியானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அது மரம் அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது மரம் அல்ல அப்படின்னு வரக்கூடாது, அது மரம் அன்று அப்படின்னு வரணும். அவைகள் பறவைகள் அன்று அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவைகள் பறவைகள் அல்ல அப்படின்னு வரணும். அதாவது ஒருமைக்கு வந்து அன்றும், பல பன்மைக்கு தான் பார்த்திங்கன்னா அல்ல அப்படிங்கிறதையும் பயன்படுத்தணும். ஸோ இது ரெண்டுமே தப்பாக இருக்குது. அவர்கள் அடிமைகள் அல்லர். இதில் மனிதர்களை குறிக்கும் போது, அதாவது உயர்திணையை குறிக்கும் போது நிறைய பேர் இருக்காங்க, பன்மையில் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அல்ல பயன்படுத்தக்கூடாது, அல்லர் அப்படின்னு பயன்படுத்தணும். அப்போ ஸோ நமக்கு கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான், அவர்கள் அடிமைகள் அல்லர் போராளிகள் அப்படிங்கிறது. அடுத்து 17வது கேள்வி, வினா எத்தனை வகைப்படும் அப்படின்னு தான் நம்ம கொஷின் கேட்க முடியும். ஓகேவா, எந்த வார்த்தையை போட்டு நம்ம அந்த இடத்துல கொஷின் கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினா எத்தனை வகைப்படும். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. மெல்லினத்திற்கான இணை எழுத்து இடம் பெறாத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணை எழுத்துக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அணையன நமன மெல்லினம் தானே. அணையன நமன மெல்லினம் அந்த மாதிரி பார்க்கும்போது திங்களில் வந்து இங்குக்கு கா வந்திருக்கு, சந்தனத்தில் வந்து இந்துக்கு தா வந்திருக்கு. அப்போ இது ரெண்டுமே வந்து இணை எழுத்துக்களில் வந்திருக்கு. அடுத்தது இந்த அம்பு அப்படிங்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா இம்முக்கு பா அப்படிங்கிறது இணை எழுத்தாக வந்துருச்சு. ஸோ இணை எழுத்துக்கள் அல்லாதது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிண்ணம் அப்படிங்கிறது தான் இணை எழுத்து அல்லாது வந்திருக்கு. ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. கடலுக்கு வேறு பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதே போல் கதவை மெல்ல டேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கடலுக்கு வேறு பெயர் அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய பறவை அப்படிங்கிறது வரும். இரண்டாவதாக இருக்கக்கூடிய பறவை அப்படிங்கிறது வந்து பறக்கக்கூடிய உயிரினத்தை பறவைகளை குறிக்கக்கூடியது தான் பறவை அப்படின்னு சொல்கிறோம். கதவை மெல்ல திறந்தான் அப்படின்னு வரும். ஸோ ஆன்சர் வந்து இதில் வந்து ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ரா வரக்கூடிய அந்த திறந்தான் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். இப்படி நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது சரியான ஆன்சர் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடியது தான், பறவை அப்படிங்கிறதும் திறந்தான் அப்படிங்கிறதும் வரும். அடுத்த கேள்வி, தானொரு என்னும் சொல்லை பிரித்து எழுத என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தானொரு அப்படிங்கிறத பிரிக்கும்போது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா தான் ப்ளஸ் ஒரு அப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி.
குறில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடை எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்று வந்து முளைன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து மூளைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த முளை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா விதைகள் வந்து முளைப்பதை குறிக்கக்கூடியது. ஸோ ஆன்சர் வந்து சியில் இருக்குது பாருங்கள். அதே போல் மூளை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த லையை பொறுத்த வரைக்கும் தலைக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பகுதியை குறிக்கக்கூடியது. ஸோ விதையுடைய முளைத்தல் அதையும் அதே போல் தலைக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு பகுதியையும் குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, கூகை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மரபு தொடரில் வந்து கூகை வந்து குழரும். கொக்கரிக்கும் பார்த்தீங்கன்னா கோழி கொக்கரிக்கும். கோழி கொக்கரிக்கும். சேவல் தான் வந்து கூவும். மயில் வந்து அகவும். அகவும் இதுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா மயிலுக்கு அகவும் வரும். நல்லா பார்த்துக்கோங்க. கூவும் அப்படிங்கிறது வந்து சேவல் கூவும். கொக்கரிக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து கோழி கொக்கரிக்கும். அகவும் அப்படிங்கிறது வந்து மயில் அகவும். அப்போ பார்க்கும்போது குழரும் அப்படின்னா கூகை குழரும். ஆன்சர் ஆப்ஷன் டி. சரியான விடை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. மண்குடல் அழகு அப்படின்னா அது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண்ணழகு அப்படின்னு வரும். மண்குடல் அழகு மண்ணழகு அப்படின்னு வரும். அடுத்தது 24வது கேள்வி பார்த்த வரைக்கும் குற்றம் ப்ளஸ் இல்லாதவர் அப்படின்னா சேர்க்கும்போது குற்றம் இல்லாதவர் அப்படின்னு ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியான ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். இங்கே குற்றம் இல்லாதவர் அப்படின்னு வரும். அவ்வுருவம் அப்படிங்கிற சொல்ல பிரித்து எழுதும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குட்டல் உருவம் அப்படின்னு வருது. ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். அடுத்து 26வது கேள்வி, நாவாய் அப்படிங்கிற சொல்லுக்குரிய பெயர்கள் என்னென்னு கேட்டிருக்காங்க. நாவாய் அப்படிங்கிற சொல் எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வங்கம், தோணி, களம், இது மூணுத்தையும் குறிக்கும். வங்கம், தோணி, களம் அப்படிங்கிறத நாவாய் வந்து குறிக்கக்கூடிய மற்ற சொற்கள். அடுத்தது சொற்களை இணைத்து புதிய சொல்ல உருவாக்குறோம்ல, அதை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய பாடப்புத்தகத்தை முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை முழுவதும் படித்து முடித்தேன். அதாவது சென்டென்ஸை சொல்லி பார்க்கும்போதே நமக்கு என்ன வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சிடும். நான் என்னுடைய புக்கை நம்மளை கூட அந்த இடத்துல நம்ம மீன் பண்ணி நம்ம நினச்சி பார்க்கலாம். நான் என்னுடைய பாடப்புத்தகத்தை முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வரைக்கும்னு சொல்லுவோம். ஸோ முதல் பக்கம் முதல் கடைசி பக்கம் வரை. ஸோ ஆன்சர் வந்து அந்த இடத்துல வந்து அந்த கேஃபில் ஏ அப்படிங்கிறது வரணும். அடுத்தது கப்பல் என்னும் சொல்லை தரக்கூடிய சொற்கள் என்னென்னு பார்க்கும்போது நாவாய் அப்படிங்கிறதும் வரும். அதே போல் வங்கம் அப்படிங்கிறதும். இது ரெண்டுமே வந்து கப்பலை குறிக்கக்கூடிய சொற்கள் தான். இதில் ஒரு ஓர் அப்படிங்கிறது வந்து எந்த இடத்துல சரியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உயிர் எழுத்துக்களுக்கு ஓர்னு வரணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஷார்ட்கட்டு. அதே மெய்யெழுத்துக்கள் உயிர்மெய் எழுத்துக்கள் தொடங்க, அதாவது உயிர்மெய் எழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள் கிடையாது. உயிர்மெய் எழுத்துக்கள் ஸ்டார்ட் ஆகிற வார்த்தைக்கு முன்னாடி ஒருன்னு வரணும். உயிரெழுத்துக்கள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து ஓர் அப்படின்னு வரணும். அப்படி பார்க்கும்போது ஓர் ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார். ஓர் ஆசிரியர்னு தான் வரணும். ஒரு ஆசிரியரோ ஒன்று ஆசிரியரோ அப்படின்லாம் வரக்கூடாது. ஸோ ஒரு ஆசிரியர் எல்லா மாணவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார் அப்படிங்கிறது தான் சரியானது. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி. இதில் ஆப்ஷன் டிலையும் ஓராசிரியர் தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கடைசியில் பாருங்கள், கொடுத்தார்னு இல்லை கொடுத்தனர் அப்படின்னு இருக்குது. அதாவது ஒரு ஆசிரியரை குறிக்கும் போது கொடுத்தனர் அப்படிங்கிற வார்த்தை வரக்கூடாது. ஸோ அதனால தான் அது தவறானது. டக்குன்னு வந்து கவனிக்காமல் டி ஆப்ஷன் கூட சிலர் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்டென்ஸை வந்து முழுமையாக படித்து பார்த்து அதோட மீனிங் தெரிஞ்சுக்கிட்டு ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஊர் பெயர்களுடைய மருவு கேட்டிருக்காங்க. புதுச்சேரி வந்து எப்படி இருக்குது மருவி அப்படின்னா புதுவை அப்படின்னு மாறி இருக்குது. ஓகேவா, புதுச்சேரி அப்படிங்கிறது வந்து புதுவையாக மாறி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா பொருத்தமான பொருளை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேலாளர் செல்வமை போல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மேலாளர் செல்வமை போல் அப்படின்னா தலை நிமிர்ந்து நிற்பது போல் அப்படின்னு அர்த்தம். பொருத்தமான பொருள் அதுதான் ஆப்ஷன் ஏ, தலை நிமிர்ந்து நிற்பது போல். சொல்லிற்கு இணையான வேறு சொல்லை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நனி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நனி அப்படின்னா வந்து தவ அப்படிங்கிறது மீனிங்காக வரும். ஸோ நனி, தவ, கூர், மிகுதி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதில் வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நாட்டு மக்களுடைய டேஸ் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வறுமையை ஒழிக்க வேண்டும். நாட்டு மக்களுடைய வறுமையை தான் நாம் ஒழிக்கணும். அடுத்து பாருங்கள், இருபொருள் தருக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மேவலால் அப்படின்னா வந்து இது பார்த்திங்கன்னா பொருந்துதல் அல்லது பெறுதலால் அப்படின்னு, பொருந்துதலால் அல்லது பெறுதலால் அப்படின்னு வரும். ஆப்ஷன் டி. அகரவரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. நீலம், கோமேதகம், மாணிக்கம், வைரம், பவளம், வைடூரியம், முத்து, புஷ்பராகம், மரகதம் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம அகரவரிசைப்படுத்தும் போது கோமேதகம், நீலம், பவளம், புஷ்பராகம், மரகதம், அதுக்கப்புறம் மாணிக்கம், அதுக்கப்புறம் முத்து, அப்புறம் வைரம், வைடூரியம், வைரம் இப்படி வரும். ஸோ முதல் எழுத்து வந்து ஒரே மாதிரி இருக்குன்னா இரண்டாவது எழுத்தை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அகரவரிசைப்படுத்திக்கலாம். இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி. பொருந்தாத சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருள், இடம், காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பேருந்து, அதாவது பொருள் அப்படிங்கிறது காமனான ஒரு பெயர். இடம் அப்படிங்கிறதும் எல்லா இடத்துக்கும் காமனாக சொல்லியிருக்காங்க. காலம்ங்கிறதும் எல்லா காலத்துக்கும் காமனாக இருக்குது. பட் பேருந்து அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணி ஒரு பொருளை மட்டும் இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால் இது டிஃப்ரெண்ட்டானது பேருந்து தான். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்டம், அகிலம்,
அண்டம் அகிலம் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உலகத்தை குறிக்கக்கூடியது தான். ஸோ ஒரு பொருளையே தரும் ரெண்டுமே, ஆனால் வெவ்வேறு சொற்களாக இருக்கணும். அதுதான் ஒரு பொருள் தரக்கூடிய பல சொற்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கேள்வினான் அப்படிங்கிறதுக்கு சரியான பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நூல் வல்லான் அப்படிங்கிறது தான். இந்த மீனிங் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம சேனல்லையே வந்து சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வீடியோவும் போட்டுட்டு வரோம். அதிலே பார்த்திங்கன்னா இந்த நூல் வல்லான் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம். முன்ன பார்த்தோம் இல்லையா, பொருந்துதலால், மேவலால், பொருந்துதலால், பெறுதலால் அப்படின்னா அதுவுமே வந்து சொல்லும் பொருள். இதெல்லாமே புக்கில் இருக்கக்கூடியது தான். ஸோ நம்ம சேனலில் அதையும் போட்டிருக்கோம். வேணுன்றவங்க ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஓரெழுத்து ஒரு மொழியோடைய பொருளை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏ அப்படிங்கிறோடைய பொருளுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பு அப்படிங்கிறது தான். அடுத்தது எதிர்ச்சொல் எழுது அப்படின்னு சொல்லிட்டு ஐயம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எதிர்ச்சொல்லுக்கு ஐயம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெளிவு. வினாக்குறி இடம்பெறக்கூடிய தொடரை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வினாக்குறி எதில் இருக்குன்னா நீ வருவாயா. வினாக்குறி இடம்பெறும் தொடர் வந்து கொஷின் மார்க்கு. அப்போ பார்த்த உடனே நமக்கு தெரியுது நீ வருவாயா. ஆப்ஷன் டி தான் வந்து சரியான ஆன்சர். வியப்புக்குறியை வந்து பொறுத்துக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பாம்பு பாம்பு அப்படிங்கிறது வந்து நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா வந்து அவலத்தில், அதாவது பயத்தில் தான் சொல்லுவோம் பாம்பு பாம்பு அப்படின்னு சொல்லிட்டு. வருக வருக அப்படின்னு ஒருத்தவங்களை வரவேற்கிறதுக்கு சொல்லுவோம். வாழ்க வாழ்க அப்படின்னு வாழ்த்தி சொல்லுவோம். எனவே இதன் பெருமை அப்படிங்கிறதெல்லாம் வியப்பு, அதாவது வியந்து சொல்லக்கூடியதில் வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது 4, 3, 2, 1 ஆப்ஷன் டியில் இருக்குது. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்து 43வது கேள்வி. முகவரி இறுதியில் இடம்பெறும் நிறுத்தற்குறியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஒரு அட்ரஸ் எழுதுகிறோம் அப்படின்னா அது லாஸ்ட்டில் நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஸோ இதுதான் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். ஆதலால் என்னும் சொல்லின் பின் எவ்வகை நிறுத்தற்குறி இடணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆதலால் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி வந்து நம்ம கார்புள்ளி இடணும். ஆதலால் என்னும் சொல்லின் பின் எவ்வகையான நிறுத்தற்குறி இடுதல் வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்புள்ளி இடுதல் வேண்டும். அடுத்து சரியான தொகை மரபு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆ நிறை. ஓகேவா, ஆ நிறை அப்படிங்கிறது தான் வரும். மந்தை அப்படிங்கிறது வந்து ஆட்டு மந்தை அப்படின்னு வரும். கூட்டம் அப்படின்னா வந்து மக்கள் கூட்டம் அல்லது கணம் அப்படின்னு வரும். சரியான தொகை மரபு வந்து ஆ நிறை அப்படிங்கிறது சரியாக கொடுத்துருக்காங்க. ஆண்பால் பெயர் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவன். அவன் அப்படிங்கிறது வந்து ஆண்பால் பெயர் சொல்லை குறிக்கக்கூடியது. அரசி அப்படிங்கிறது ஒரு பெண்பாலை குறிக்கக்கூடியது. அவர்கள் அப்படிங்கிறதுல வந்து பலர்பாலை குறிக்கக்கூடியது. அது அப்படிங்கிறது வந்து அக்ரிணையில் வரக்கூடிய ஒருமை. ஸோ அப்படி பார்க்கும்போது அவன் அப்படிங்கிற ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். கால வழுவமைதி கால வலுவை கேட்டிருக்காங்க. வலுவமைதி கிடையாது, கால வலு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கரிகாலன் நாளை வருவான் அப்படிங்கிறது எதிர்காலத்தில் கரெக்டாக இருக்குது. கரிகாலன் நேற்று வந்தான் அப்படிங்கிறது இறந்த காலத்துக்கு கரெக்டாக இருக்குது. கரிகாலன் இன்று வருகிறான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே கரெக்டாக இருக்குது. இந்த கரிகாலன் நாளை வந்தான் அப்படிங்கிறது, கரிகாலன் அப்படிங்கிறதுக்கு நாளை அப்படிங்கிற எதிர்காலத்தை கொடுத்து வந்தான் அப்படிங்கிற இறந்த காலத்துடைய வினையை சேர்த்துருக்காங்க. ஸோ இது மட்டும்தான் தப்பாக இருக்குது, வலுவாக இருக்கிறது. கால வலு அப்படிங்கிறது ஆப்ஷன் டி தான். சரியான ஒன்றன்பால் பெயர் சொல்லை தேர்ந்தெடுக்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. மலைப்பாம்பு ஊர்ந்தது, அதாவது மலை பாம்புகள் ஊர்ந்ததுன்னோ மலைப்பாம்புகள் ஊர்ந்தனர் அப்படிங்கிறது, அப்புறம் மலைப்பாம்பு ஊர்ந்தன அப்படிங்கிறதெல்லாம் வராது. மலைப்பாம்பு ஊர்ந்தது ஆப்ஷன் ஏ தான் சரியான ஆன்சர். பெண்பாலை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. முன்னவே பார்த்த ஆப்ஷன்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அரசி அப்படிங்கிறது பெண்பால். ஒருமை பன்மை பிழை கேட்டிருக்காங்க. பன்மை சரியாக பயின்று வரும் தொடர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. விண்கலன்கள் அப்படின்னா நிறைய, விண்ணில் பறந்தன. ஸோ விண்கலங்கள் அப்படிங்கிறது வந்து பன்மை தான். பறந்தன தான் பன்மைக்கு வரும். பறந்ததோ அல்லது விண்கலம்னு ஒருமை சொல்லி பறந்தன அப்படிங்கிறதெல்லாம் தப்பானது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ தான். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஒருமை பன்மை பிழையை தான் கேட்டிருக்காங்க. அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய உயர்வுக்காக டேஸ் உழைப்பை நல்கினார்னா தமது உழைப்பை நல்கினார். அம்பேத்கர் ஒடுக்கப்பட்ட மக்களின் உயர்வுக்காக தமது உழைப்பை நல்கினார். அவன் படித்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வகை வினை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்வினை. அவன் படித்தான், தான் செஞ்ச வேலை தான் சொல்கிறாங்க. அப்போ தன்வினை அப்படின்னு வரும். கவிதை சீதாவால் இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த படு பட்டதெல்லாம் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு எப்போவுமே செயற்பாட்டு வினையில் வரும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி செயற்பாட்டு வினை. சொற்களை ஒழுங்குபடுத்துக அப்படின்னா கிணற்று தண்ணீர் வெள்ளம் கொண்டு போகாது, அதாவது கிணற்று தண்ணீரை வந்து வெள்ளம் கொண்டு போக முடியாது அப்படிங்கிறது தான் சரியானது. ஒழுங்குபடுத்தப்பட்ட அந்த வாக்கியம் வந்து கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. ஆப்ஷன் ஏ தான் சரி. அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுலேயும் சரியாக இருக்கிறது அதிகமான அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குதல். அதிகமான அவ்வைக்கு நெல்லிக்கனி வழங்குதல் அப்படிங்கிறது தான் சென்டென்ஸ் வந்து முழுமை பெற்றிருக்கு. அடுத்து 56வது பொறுத்த வரைக்கும் எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம். ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் அப்படிங்கிறது எதுக்கு வரும்? புடைப்பு சிற்பத்துக்கு வரும். அகலாய்வு அப்படிங்கிறதுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நடுகள் அப்படின்னா வந்து ஹீரோ ஸ்டோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. நடுகள் ஹீரோ ஸ்டோனு. பண்பாட்டு குறியீடும் அகலாய்வுக்கும் என்ன வரும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கலைச்சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ட்விட்டர் அப்படின்னா வந்து கீச்சகம். ட்விட்டருக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீச்சகம் அப்படின்றது தான் கரெக்டு. லேர்னிங் வெப்சைட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மின்கற்றல் இணையதளத்தை தான் லேர்னிங் வெப்சைட் அப்படின்னு சொல்கிறோம். ஆப்ஷன் வந்து டி. அடுத்தது 59வதுக்கு எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ். எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸ் அப்படின்னா மின்னணு உத்திகள். எலக்ட்ரானிக் எஃபெக்ட்ஸுக்கு என்ன வரும்? மின்னணு உத்திகள். அடுத்து கலைச்சொற்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா வனவியல். ஃபாரஸ்ட்ரி அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? வனவியல். அடுத்தது மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி அப்படிங்கிறது தான் சட்டமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொல்லுவோம், எம்எல்ஏ அப்படிங்கிறது. அடுத்து கலைச்சொல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சிம்பாலிசம் அப்படின்னா குறியீட்டியல். சிம்பாலிசம் அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறியீட்டியல். ஆப்ஷன் டி தான் சரியான ஆன்சர். அடுத்து பார்த்தீங்கன்னா பயோகிராஃபி. பயோகிராஃபி அப்படிங்கிறது வந்து பயோதெரபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பயோதெரபிக்கு வந்து உயிர் மருத்துவம் அப்படிங்கிறது சரியானதாக வரும். கலைச்சொல்லை அறிக அப்படின்னு கொடுத்துட்டு தீசிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தீசிஸ் அப்படின்னா ஆய்வேடு. தீசிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆய்வேடு. கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. மிசைல் அப்படின்னா ஏவுகணை அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும். மிசைலுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவுகணை. ஏழை இளம் விதவைகளுக்கு மறுவாழ்வு அளிக்கக்கூடிய நோக்கத்தோட டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் செயல்பட்டு வருகிறது. இதுவும் ஒரு கொஸ்டினில் கேட்கலாம். ஏழை இளம்பெண் விதவைகளாக இருக்காங்க, அவங்க ஒரு மறுவாழ்வு பெற்றிருக்கிறாங்க அப்படின்னா அந்த நோக்கத்தோட டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் பேரில் தான் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம் தந்துட்டு வராங்க. இந்த திட்டத்தில் பயனடைந்ததற்கு என்ன தகுதி அப்படின்னு கேட்டிருக்காங்க. கூற்று 2 மற்றும் 4 சரியா. அதாவது 2ல் பாருங்கள், மறுமணத்தின் போது மணமகளின் குறைந்தபட்ச வயது 20 இருக்கணும். அதே போல் மறுமண நாளிலிருந்து 6 மாதத்திற்குள்ளார அவங்க விண்ணப்பம் செய்திருக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள் 67வதுக்கு கீழ்கண்ட பழமொழியின் பொருளை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உழைப்பு இல்லாமல் நம்ம வந்து எந்த ஊதியமும் பெற முடியாது அப்படிங்கிறது தான் இதில் கான்செப்ட். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமானா உழைப்பின்றி ஊதியம் இல்லை அப்படிங்கிறது ஆன்சராக வரும். அடுத்து பாருங்கள் கீழ்காணும் பழமொழிக்கு பொருள் கேட்டிருக்காங்க. அதிர அடித்தா உதிர விளையும் அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும். அதிர அடித்தா உதிர விளையும் அப்படின்னா முயற்சி திருவினையாக்கும் அப்படிங்கிறது வரும். அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேரத்தை வீணாக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பழமொழி சொல்லுவாங்க. அவ்வப்பொழுது போக்குவதிலும் தவப்பொழுது நல்லது அப்படின்னா நேரத்தை வீணாக்காமல் இருக்கிறது. மரபு தொடரை வந்து வேறு பொருளோட பொறுத்த சொல்லியிருக்காங்க. முதலை கண்ணீர் அப்படின்னா பொய்யான அழுகை. முதலை கண்ணீர் அப்படிங்கிறது எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்யான அழுகைக்கு வரும். அடுத்தது மரபு தொடரை பொறுத்த சொல்லியிருக்காங்க. கொடிகட்டி பறத்தல். கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ் பெற்று விளங்குதல் அப்படின்னு வரும். கொடிகட்டி பறத்தல் அப்படின்னா புகழ் பெற்று விளங்குதல். கல்லில் நார் உரித்தல் அப்படின்னா கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா? முடியாது. அப்போ இயலாத செயல் அப்படிங்கிறது தான் சரியானது. விழலுக்கு இறைத்த நீர் போல் அப்படின்னா வந்து விழல் அப்படின்னா வந்து அந்த வேஸ்ட்டான இருக்கக்கூடிய களை செடிகள் இருக்கு இல்லையா அது. அப்போ விழலுக்கு இறைத்த நிழல் அப்படின்னா நீர்னா பயனே இல்லை, அதனால் எதுவுமே. அப்போ பயனற்ற செயல் தான் அது. உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படிங்கிற ஊமை தொடர் விளக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது வெளிப்படையாக இருக்கணும். உள்ளங்கை நெல்லிக்கனி போல அப்படின்னா வெளிப்படையாக இருப்பதை தான் குறிக்கும். எலியும் பூனையும் போல அப்படின்னா வந்து பகைமை பாராட்டுது. எலியும் பூனையும் எப்பவுமே ஒற்றுமையாக இருக்காது, பகைமை தான். அப்போ பகைமை பாராட்டுது. ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. இந்த பத்தியை வச்சு சில கொஷின்ஸ் கேட்டிருப்பாங்க. உலகுக்கு இந்தியா அளித்த மிகப்பெரிய கொடை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உலகுக்கு இந்தியா அளித்த மிகப்பெரிய கொடை என்ன அப்படின்னா யோகா கலை. ஸோ ஆன்சர் இஸ் யோகா. அந்த பேராகிராஃப் படித்தாவே நமக்கு ஆன்சர் ஞாபகம். எப்பொழுது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படுகிறதுனா ஜூன் 21ஆம் தேதி. யார் புகழாரம் சூட்டியுள்ளார் அப்படின்னா கே எலின்ஸ்டெனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மே எலின்ஸ்டெனர்ன்ட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா புகழாரம் சூட்டப்பட்டது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கலாம். யோகாவின் முக்கியத்துவம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தூர்தர் மே எலின்ஸ்டெனர் புகழாரம் சூட்டியுள்ளார். இந்த புகழாரத்தை இந்தியாவுக்கு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தந்த கொடை தான் யோகான்னு சொன்னது தான் அவர். அதே போல் அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா எந்த ஆண்டில் பிரதமர் யோகா பயிற்சியை முன்னின்று நடத்தினாங்க அப்படின்னா 2023. எந்த நாட்டோட சபையில் யோகா நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. நியூயார்க்கில் தான். அடுத்த கேள்வி பாருங்கள். டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ரெஜிஸ்டர் அப்படின்னா அதுக்கு என்ன பதிவேடுன்னு பேருன்னு பார்த்தீங்கன்னா பகிர்மான பதிவேடு, டிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறதுக்கு வந்து பேர் பகிர்மான பதிவேடு. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. கேபினெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கேபினெட் அப்படின்னா அமைச்சரவை. கேபினெட் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அமைச்சரவை. மில்லட்ஸ் அப்படின்னா அந்த ஆங்கில சொல்லுக்கு தமிழான சொல் வந்து சிறுதானியங்கள். மில்லட்ஸ் அப்படிங்கிறது வந்து சிறுதானியங்களை குறிக்கக்கூடியது. நைட்டிங் அப்படின்ற சொல்லுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நைட்டிங் அப்படின்னாலும் பின்னுதல் அப்படிங்கிறது தான். ரிஃபார்ம் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன தமிழ் சொல் அப்படின்னா சீர்திருத்தம். நைட்டிங் அப்படின்னா பின்னுதல், ரிஃபார்ம் அப்படின்னா சீர்திருத்தம். பரம்பு மலையில் நடந்த விழாவில் குன்றக்குடி அடிகளார்கிட்ட கவியரசு அப்படிங்கிற பட்டத்தை யார் வாங்கிக்கிட்டாங்கன்னு கேட்குறாங்க. பரம்பு மலையில் நடந்த ஒரு விழாவில் தான் குன்றக்குடி அடிகளார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா முடியரசனுக்கு கவியரசு அப்படின்ற பட்டம் செலுத்தியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி முடியரசன் அப்படிங்கிறது தான். தாரா பாரதியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாரா வந்து அப்படியே
திருப்பி பார்த்தாங்கன்னா நம்ம ராதான்னு வரும், ராதாகிருஷ்ணன் அப்படிங்கிற தாரா பாரதியின் இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். அடுத்த கேள்வி, பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த ஆண்டு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 1891 பிறந்தார். அடுத்த கேள்வி, பாவலரரு பெருஞ்சித்திரனாருக்கு இயற்பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. துரைமாணிக்கம் அப்படிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். இந்த முத்தையா அப்படிங்கிறது வந்து கண்ணதாசன் அவர்களுடைய இயற்பெயர். அடுத்தது பாருங்கள், பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு அனைத்து வளமும் உண்டென்று சொன்னதோடு தமிழ்ச்சொல் வளம் மிக்கது அப்படின்னு யார் சொன்னாங்க? தமிழ்ச்சொல் வந்து மிகவும் வளமிக்கதுன்னு தேவநேய பாவனர் வந்து இந்த சென்டென்ஸை சொல்லியிருப்பாங்க. ஆற்றில் விட்டு சென்ற ஓலைச்சுவடிகளை தேடி போய் எடுத்துகிட்டு வந்தவங்க யாருன்னு கேட்குறாங்க. உவே சாமிநாதர் அவர்கள். ஆப்ஷன் வந்து சி. அடுத்து, பின்வருவனற்றுள் எம்மொழி தென் திராவிட மொழிகளில் ஒன்று அப்படின்னு கேட்குறாங்க. கன்னடம் தான் வந்து தென் திராவிட மொழிகளில் ஒன்று. அடுத்தது, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தது யாருன்னு கேட்குறாங்க. உலக தமிழ் கழகத்தை நிறுவியவர் வந்து தேவநேய பாவனர். அவரே அதுக்கு தலைவராக இருந்திருப்பாங்க. பொருத்தமான விடை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. சிறுபஞ்சமூலத்தின் ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா காரியாசான் அப்படிங்கிறவங்க தான். அடுத்தது, பழமொழி 400 தான் முற்றுரை அறையினார் எழுதியிருப்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. முதுமொழி காஞ்சி நூலுடைய ஆசிரியர் மதுரை கூடலூர் கிளார் தான். 96வது கேள்வி, குரட்பாவின் அணியை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பன்னெண்ணாம் பாடற்கு ஏபின்றில் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எடுத்துக்காட்டு ஊமை அணி தான். பன்னெண்ணாம் பாடற்கு ஏபின்றில் கண்ணெண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்கிற அந்த திருக்குறள் இடம்பெற்றிருக்கிறது வந்து எடுத்துக்காட்டு ஊமை அணி. சரியான சீர் எந்த இதில் அமைய பெற்றிருக்கு அப்படின்னு குறள் கேட்டிருக்காங்க. இருளதீர எண்ணி செயல் அப்படிங்கிறது தான். இருள் நீர எண்ணி செயல் அப்படிங்கிறது சரியானது. அடுத்தது 98வது கேள்வி, அழுக்காறு அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள் வரும்னு கேட்டிருக்காங்க. அழுக்காறு அப்படின்னா அதோட மீனிங் வந்து பொறாமை அப்படிங்கிறது ஆன்சரு ஏ ஆப்ஷன் தான். அடுத்து 99வது கேள்வி, பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. விருந்தினரின் மூலம் எப்போது வாடும்? விருந்தினருக்கு எப்போ முகம் வாடும் அப்படின்னா நம்மளுடைய முகம் மாறும்போதே அவர்களுடைய முகமானது வாடிவிடும். அடுத்தது 100வது கேள்வி பார்த்தீங்கன்னா, ஒழுக்கம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. ஒழுக்கத்துக்கு எதிர்ச்சொல் வந்து இழுக்கம் அப்படிங்கிறது தான். ஸோ இதோட நம்ம பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கேள்விகள் தமிழில் பார்த்துருக்கோம். இதே மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் இருக்கக்கூடிய கேள்விகள்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.